வீரமும் நிறை செல்வமும் சேர்ந்துவிட்டால் இந்த மனிதர்களுக்கு தலையது காலெது புரிவதே இல்லை. இரத்தமும் புத்தியும் சூடாயிருக்கும் இளமையில் இறைவனின் நினைப்பே இருப்பதில்லை. நினைவுகள் தப்பிக்கொண்டிருக்கும் தள்ளாத வயதில் நாராயணனை நமஸ்கரிப்பது எங்கனம் சரியாகும்? பொருள் பணம் திருடுவது மட்டும் களவில்லை. காலத்தை நேரத்தை வீண் விரயம் செய்வதும் திருட்டே. மனிதர்களின் கணக்கீற்றில் வாழ்வின் நீளம் பெரியது. கால வரையீற்றில் மனிதர்களின் வாழ்வு எறும்பின் கால்களை விடச் சிறியது. தலைக்கணம் பிடித்து தாமோதரனை மறப்பதும் தன்னிலை மறந்து பிறரை இகழ்வதும் வேறில்லை. பிறப்பின் இரகசியம் பிருந்தாவனத்தில் இருக்கும் கண்ணனின் கரம் சேர்வது என்று ஆண்டாள் அதிதீவிரமாக நம்பினாள். நாராயணனை தன் நாயகனாக ஏற்று எக்கணமும் புகழ் வீச என்றே அவன் துதி பாடினாள். கண்ணக்கடவுளுக்கு கோதையின் காதல் மந்திரம் பிடித்திருக்க கூடும். அதனால் தான் ஆயர்பாடியின் ஐம்பொன் பேரழகி ஆண்டாளின் காதலுக்கு ஆயன் அனுமதி கொடுத்திருக்க கூடும். பனிவிழும் அதிகாலையில் குளிர்ந்த நீரில் குளிப்பதும் நோன்பின் வழி ஊன் வருத்துவதும் மாயவனை மனதில் நிறுத்துவதும் மங்காத வார்த்தைகளில் மாதவனை தொழுவதும் காதலாக கண்ணனுக்கு செய்தாள். மாதவம் புரிந்த கோதையின் 13ஆம் பாசுரம். புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடியோ போய். பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. புல்லும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. பள்ளி கிடத்தாயோ பாவை நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்து ஏலோர் எம்பாவாய். பறவையின் வடிவில் வந்த பகாசூரனின் வாயை பிளந்தவனும் பிறர்மனை நாடிய ராவனின் தலையை கொய்தவனும் ஆயர்களின் நாயகனும் ஆன நாராயணனின் புகழ்பாடி தோழியர்கள் எல்லாம் பாவைக்களம் சென்று நோன்பு ஏற்க விரைந்து விற்றனர். கீழ்வானத்தில் வியாழன் விடுதலையாகி வெள்ளி முளைத்து விட்டது. பறவைகள் பண்ணிசைக்க ஆரம்பித்து விற்றன. தாமரை விழிகள் கொண்ட தங்கப் பெண்ணே, விடியலை உணர்ந்தும் இன்னும் உறக்கம் என்ன? கண்ணனை நினைத்தும் ஒவ்வொரு நாளும் உன்னதமே. உடம்பும் மனதும் ஒன்றாக சங்கமிக்கும் மார்கழி காலை குளிர்ந்த நீரில் நீராடாமல் நீ என்ன செய்கிறாய்? தூக்கம் என்ற திருட்டை தவிர்த்து திருமலைநாதனை நெஞ்சில் நினைத்து வணங்கிட வா.